ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக யமதர்மராஜா வரான் வரான் வரான். சித்திரகுப்தா வந்துட்டேன் பிரபு. எங்கே போயிட்டு வந்தாய்? ஆயுஷ்லாம் முடியுதோ அவங்க உயிர் எடுக்க பூலோகம் போயிட்டு வந்த பிரபு. ஏன் தள்ளாடுகிறாய்? அன்னைக்குன்னு பிரபு பூலோகத்துல பாண்டிச்சேரின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க எல்லா இடத்துலயும் கலர் கலரா பால் வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு குடிச்சா சும்மா சொர்க்கலோகமே தெரியுது. ஓ, சோமபானமா? அதை குடித்தால் முதலில் சொர்க்கலோகம் தெரியும், பிறகு நமது யமலோகம் தான் தெரியும். பூலோகத்தில் உள்ள மாநிலங்கள் போல நீயும் கெட்டிவிடாது. சரி, இன்றைய வரவு செலவு கணக்கை பார்த்தாயா? கம்மியா தான் இருக்கு பிரபு. உன்னுடைய வரவையா எடுத்து வாருங்கள் அவனை. என்ன குற்றம் செய்தான்? இவன் நல்ல சரக்கை ஏத்திக்கிட்டு லாரியை ஓட்டி ஒரு கெடிய கொண்டுட்டான் பிரபு. லாரியில் சரக்கேற்றுவது ஒன்றும் தப்பில்லையே பிரபு. சரக்குன்னு சொல்றது சாராயத்தை. என்னது சாராயமா? சாராயம் குடித்து விட்டு லாரி ஓட்டி ஒரு கிழவியை கொண்ட இவனை செக்கிழுக்க வையுங்கள். ரொம்ப ஊர் வயசு சொர்க்கலோகம் போகணும். இது யமலோகம். இங்க என்ன இருக்குன்னு தெரியல. போ நிறுத்துமா. அடுத்தது யார்? இவன் என்ன செய்தான்? பிரபு செல்போன் பேசிக்கிட்டு பைக்கை ஓட்டி ஸ்கூல் பிள்ளைங்களை இடிச்சு கொண்டுட்டான் பிரபு. உனக்கு குழந்தைகளின் உயிரை விட செல்போன் முக்கியமாக போய்விட்டதா? செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டிய இவனை கொதிக்கும் எண்ணெய் குப்பரையில் போடுங்கள். பிரபு, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்கு இது தேவலாம். செக்கிடு போ. சித்திரகுப்தா, சொல்லுங்க பிரபு. இந்த வருடம் நமது வரவு மிக குறைவாக உள்ளது. நீ உடனே பூலோகம் சென்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அள்ளி கொண்டு வா. சீக்கிரம். வேலையும் கொடுத்துட்டு உடனே எப்படி பிரபு? கொஞ்சம் மாத்தி நேரம் கொடுக்க கூடாதா? என்ன ஆழமாய் பேசுகிறாய்? உன் ஊதிய உயிருக்கு கை வைத்து விடுவேன், ஜாக்கிரதை. என்னது? ஒண்ணுல பிரபு, நான் இப்பவே பூலோகம் போறேன். கடலூர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ராசியான ஊர். அங்க நிறைய ஃபேக்டரிங்க இருக்கு. அங்க ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரியில கேஸ் லைனை உடச்சி விட்டு ஆயிரக்கணக்கான உயிர்களை அள்ளிட்டு வந்துடலாம். உடனே புறப்படு. ஒட்டட்டும் முரசு. டைம் ஆயிடுச்சு. டீ இன்னும் வரல. அஜித் வர காணோம். எப்போ போல நீங்க தான் வருவாங்க. என்னடா எப்போ போல சமாதானியா வந்துட்டு இருக்கிற? என்ன விசேஷம்? எங்க மாமா புது பைக் வாங்கி கொடுத்தாரா, அதான் வெளியே நிறுத்திட்டு வந்திருக்கேன். ஏய், புது பைக் ஏன் வெளியில போயிட்டு வந்த? உனக்கு தெரியாதா? நம்ம கம்பெனில ஹெல்மெட் போடாம வந்தா வண்டியை உள்ள விட மாட்டாங்கடா. டேய், புது பைக் வாங்கியிருக்க, ஹெல்மெட் போட்டு கம்பெனிக்கு சேஃபா வரலாம்ல. ஆனா ஏன்டா நீ வேற ஹெல்மெட்லாம் போட்டா வேர்த்து ஊத்தும், அதனால முடி கொத்தும். அது ஏன் வண்டியில வரக்குள்ள ஸ்டைல்லாம் காட்டி சீன் போட முடியாதுடா. ஹலோ சார். ஓகே சார், ஓகே சார். சொல்லிடுறேன் சார். ஓகே 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 சார். ஓகே. யாரா பண்ணல? நம்ம இன்சார்ஜ் தான்டா. என்ன ஆகுது? சிசிடிவி கேமராவை பார்த்தாரா? ஆப்ரான் படம் சன்பரி கதை காமெடிச்சாமே. இந்த அனுபவம் அவர் ஷிஃப்டிங் சார்ஜா இல்லை சிசிடிவி ஆப்ரேட்டரா? பாப்பாரு சிசிடிவி முன்னாடி உட்காந்துக்கிறது, எவனா தப்பு பண்ணிட்டா அது போட்டான், இது போட்டான், போன போட்டு சேஃப்டி முக்கியம். நம்ம இடத்துல சொல்றாங்க. டேய், சேஃப்டினா நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்ச கப்பல்ல ஹெல்மெட் எதுவுமே போட மாட்டேங்க. ஏன் பிபி எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஆள் கூட என்ன கேட்டதே இல்லை. இவரு என்ன கேட்கறாரு?
ஏய் சார் குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஹெல்மெட் போடுப்பா முதல்ல. காரணத்தில் பேசிக்கிட்டு செல்ஃபி ஆச்சு, டிராக்டர் ஓகே ஆயிடுச்சு. ஓகே சார். அப்படி ஆப்ரான் போட்டு வந்து என்னென்ன காட்டு இருக்கு. ஷூர் சார். அப்போ கேமராவில் பார்க்குறேன் ஆப்ரான் போடலையோ, ஏன்பா அப்படி இருக்கீங்க? என் கூட வாரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு விதவிதமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் சேஃப்டி ட்ரைனிங். ஆனா நீ இந்த மாதிரி இருந்து ட்ரைனிங் போறதோட சரி இல்ல ஆப்ரான் போடணும்பா. பாரு ஆப்ரான் போட்டு குட்டுப்பா, குட் அங்க பாரு போய் அன்லோட் பண்ணுப்பா. குட் ஏன்பா சல்பூரிக் ஆசிட்பா மேல பட்டுச்சுன்னா புண்ணாயிரும். புண்ணு எத்தனை தடவை சொல்லிடணும் அந்த புண்ணு ஆடுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும் சார். அப்போ அந்த தேர்ட் ஃப்ளோர்ல மோசமா இருக்குமா, போய் க்ளீன் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு அதை பண்ணுங்க. அப்புறம் ஆசிடுக்கு ஆப்ரான் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம்ப்பா. பிபி ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்க. அப்புறம் ஒரு 3 நாள் ஆடிட்டு இருக்கு. என்ன பண்ற, ஆப்ரேட்டர் டெம்பரேச்சர் சார்ட் இருக்கு பாரு, எல்லாத்தையும் கரெக்டா எழுதிருக்காங்களான்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிட்டு டோட்டலா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுமா சார் நேற்று லீவ் சார், இன்னைக்கு வருவாங்க சார். வர்றாங்களா? சரி, தமிழ்நாட்டு அமைச்சு அவங்க வந்து எம்பிஎஸ் டோட்டலா போட்டு அமுச்சு விட சொல்லு. ஆமாடா தானே சார், நான் பார்த்துக்கிறேன். பாரு அன்லோட் பண்ணிட்டியாப்பா? குட் குட் குட். பாரு ஆப்ரான் போட்டு ஜோரா அன்லோட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரி, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், நீங்க சேர்ந்து பாருப்பா. ஃபைல்ஸ் நான் ரெடி பண்ணுங்க. ஓகே உங்களுக்கு தான் தெரியுமேக்கா, எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா யாரு இருக்கா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். சில பேரை பார்த்தாலும் பார்த்துமே நீ பேசுறது மிச்சம் என்ன தெரியல. இந்த ஷிஃப்டிங் சார்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணக்குள்ள லேடிஸா அப்பாயின்ட் பண்ண ஷிஃப்ட் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பையன் லீவ் போட மாட்டான். ஏய் ஏன்டா அப்படி கேவலமா பேசிட்டு இருக்க? முதல்ல டாக்குமெண்ட்ல சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணு. டைம் ஆயிடுச்சு, போயிட்டு நாமினேஷன் சாக்கிட்டு வரேன். என்ன வேலை போறா? ஏடு மாறிட்டோம். சார் சார் நான் முடிச்சுட்டு போயிட்டு உன் வேலையை பாரு, அதுக்கிட்ட நான் உனக்கு பேச்சு. நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, சரி பார்த்து நான் போய் மேலே ஃப்ளோர் க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஒரே டிஸ்டர்பன்ஸ் போ. தவணா போ. தவணா தப்பா புரிஞ்சுக்காத. ஐயோ தவணா, சாயங்காலம் 5 மணி பீச் மறந்துடாத. ஒரு நேரம் நிம்மதியா இருக்க. சரி, நாம நம்ம வேலையை பார்ப்போம். ஐயாப்பா
ஏப்பா ஏப்பா கடவுள தூக்குற கனவு கிட்டஞ்சி அதிக புத்தகம் கொடுக்குறீங்க. ஓ போப்பா போய் பேட்ச் போற வேலையை பாருப்பா. எல்லாத்தையும் அப்படியே சொல்லி வச்சுட்டாரு. என்ன நடந்தது இங்க ஒன்றும் தெரியலையே. ஏன் நீ போட்டு போயிட ஒண்ணு போட்டுன்னா அவசரம் உனக்கு. அக்கா, உன் மகமே சரியில்லடி. நேத்து பீச்சுக்கு வான்னு சொல்றாங்க. எல்லாமே இப்படிதானா? யாருமே நல்லவங்க கிடையாதா? ஒரு சில பையன்கள் அப்படி இருப்பாங்க. அதனால ஷிப்பிங் சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடி. வேணாங்க, சொன்னா வேலை போயிடும். அப்புறம் சம்பளம் இல்லாம அம்மா யாருக்கா பாத்துக்கிறது? சார் வருவாங்கடி, பார்த்துட்டு சொல்லு. ஏம்மா ஏம்மா கண்ணம்மா சொல்லுங்க சார். ஆலை பிரித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொன்னேன். அவ்வளவு மோசமா இருக்கு. சைட் டைரக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாருன்னா என்னதான் சத்தம் போடுவாரு. போமா போய் பண்ணுமா போமா. நம்மள அந்த எம்இஎஸ் ஃபைல் போட சொன்னா போட்டுறேன் சார். யாருமா யார் அழுகுற யாரு? தமனா தான் சார். ஏம்மா என்னம்மா ஏம்மா போட்டுறேன் சார். அம்மா என்னம்மா ஆச்சு? சார் அவருக்கு மனசு சரியில்லை சார். மனசு சரியில்லையா? ஏம்மா என்ன நடந்துச்சு? நீங்க சும்மா இருக்கா, நான் பாத்துக்கிறேன். சார் அந்த அஜித் இருக்காரு. நம்ம அஜித்? ஆமா சார். அவன் அடிக்கடிக்கு தமனா கிட்ட சில்மிஷன் பண்றான் சார். நேத்து கூட பீச்சுக்கு போகலாம் கூப்பிட்டுருக்கான் சார். நீ பாத்தியாம்மா அதை? ஆமா சார் பார்த்தேன் சார். நானும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டேன் சார். என்னம்மா அது? நம்ம சைட்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்ததே இல்லையம்மா. இங்க உள்ள எல்லா எம்ப்ளாயிஸும் நம்ம கூட ஒர்க் பண்ற லேடிஸ உடன்பிறவா சகோதரிகளாக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு நிகழ்வு இது மாதிரி நடந்ததே கிடையாது. ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம சைட்ல நம்ம கம்பெனியில நம்ம சைட்ல பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அந்த அமைப்புல 2 பேர் அதுல கமிட்டியில இருக்கிறாங்க. ஒண்ணு சைட் டைரக்டர், இன்னொருத்தவங்க ஹச்ஆர். சரிங்களாம்மா? சரி. உங்க கூட வேலை செய்யற யாராவது ஒருத்தர் அடிக்கடி டெலிவிஷன் பண்ணாலோ தொல்லை பண்ணாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்க மேலதிகாரிகிட்ட சொல்லணும். சரி, சொன்னோன்னா அவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சொல்லி அதுக்கான ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சிசிடிவி கேமரா சாட்சி எல்லாத்தையும் விசாரிச்சு அப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. உங்க மேலதிகாரிகளே உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தொல்லை கொடுத்தாங்கன்னா நீங்க டைரக்டா போன் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் நம்ம போர்டு வச்சிருக்கோம். படிச்சீங்களா இல்லையா? அதுல சைட் டைரக்டர் போன் நம்பர் இருக்கு, ஹெச்ஆர் போன் நம்பர் இருக்கு. நீங்க டைரக்டா போன் பண்ணலாம். நீங்க போன் பண்ற விஷயம், நீங்க ரிப்போர்ட் பண்ண விஷயம் ரகசியமா மெயின்டைன் பண்ணுவாங்க, ரகசியமா கண்காணிப்பாங்க. அதை பார்த்து எல்லா சாட்சிகளையும் கிரியேட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஆக்ஷன் எடுக்கும். ஓகே? நீங்க எதுவும் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா இந்த விஷயத்தை நீங்க ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். சரி, ஃபார்வர்ட் எழுதுவோம். ரொம்ப வருத்தமா இருக்கு. இறங்கிய பெண்ணுக்கு இலக்கணம் நீ என யாரு போக வேண்டும்? மாரணம் கேலி பேசும் மூடமாயை போதோ, மானம் காக்கும் மாதையாக்கும் மாலை வாங்கி போதோ. குடும்பம் சரிமா? நான் ஃபார்வர்ட் பண்றேன். நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ கிளம்புமா, டைம் ஆகுதுமா. இந்த பொண்ணு அழாம உட்காந்துக்குமா? அப்போ ஓகே சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார்.
ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு இல்லப்பா நீ சேஃப்டியில அலட்சியம் எப்பயுமே நானும் பார்த்துட்டேன். டிசிப்ளின்லயும் சரியில்லையப்பா. சொல்றேன் என்ன சொல்றாங்க, ஏன் தமிழ்நாட்டை நீ சிலமிஷம் பண்ணியா? ஏப்பா தப்பு செஞ்ச யாருப்பா உடனே ஒத்துக்குவா? இல்ல அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருச்சு, நான் வந்து ஃபார்வர்ட் பண்ண போறேன், அவங்க எல்லாத்தையும் கீழே விசாரிச்சு ஆக்ஷன் எடுக்கிறது உறுதி. நீ போப்பா, நீ கிளம்பு. மாமாவுக்கு ஃபோன் பண்ற வேண்டியதான். என்ன സാറേ മനസ്സിലായോ? என்ன தெரியாதா? இந்த கடலூர்லயே இவ்வளவு பெரிய அரசியல் தெரியாதாலும் நீங்க மட்டும் தான் சார். அது என்ன ஃபிளிப்கார்ட்ல கியூபார் கம்பெனி தானே வேலை செய்றீங்க? ஆமா, முன்னாடி கியூபர்க்கு, இப்ப சுதர்ஷன். அங்கதான் சார் அக்கா பையன் வேலை செய்யறான். பேரு அஜித். அஜித்தா? பேரு ரிப்போர்ட்டா? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதெல்லாம் வேணாம் சார். ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும், மனசிலாயிரும். இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. எங்க கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் தான், எதா இருந்தாலும் ரூல்ஸ் பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. என்ன பெரிய கம்பெனி, கம்பெனி ரூல்ஸ், கம்பெனி பேரை கேட்டுட்டா போப்பா. எங்க கம்பெனி பேரை நீ கெடுக்கிறியா? இந்த சுத்து வட்டாரத்திலே கேட்டு பாருப்பா, எங்க கம்பெனிக்கு அவ்வளவு நல்ல பேரு. சரியா? அவ்வளவு நல்ல பேரு. ஒண்ணு தெரிஞ்சுக்க, வந்துட்ட கேட்டுக்க. சிஎஸ்ஆர்னு ஒரு திட்டம், அதுல இந்த பக்கம் குடிகாடு இருக்கு, அதுல டெய்லரிங் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம். உனக்கு தெரியுமா? உனக்கு மாசம் அதுக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்ததே நாங்க தான். மாசம் அது கரண்ட் பில்லு கட்டிட்டு இருக்கிறது நம்ம தான், எங்க கம்பெனி தான். தெரியுமா? ஏன் அந்த பொண்ணு சொத்திக்குப்பா இருக்கு, சொத்திக்குப்போம் அங்க ஸ்கூல்ல கேளுப்பா, வந்துட்டீங்களா கேளு. சொத்திக்குப்பத்துல பிள்ளைங்களுக்கு டேபிள் சேர் வாங்கி கொடுத்து, பீரோ வாங்கி கொடுத்துருக்கோம், நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஈவினிங்ல டியூஷன் நடத்துறோம், அதுக்கு ஒரு டீச்சர், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஈவினிங்ல லைட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பிள்ளைங்க பூரா ஜோரா படிக்கிறாங்க. அங்க சொந்தமானத்துல அங்க இசிஜி மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம கடலூர் ஜிஎஸ்க்கு இசிஜி மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப லேட்டஸ்டா நெல்லிக்குப்பம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அந்த கிரவுண்ட் இருக்கு பாருங்க, அது நல்லா பதப்படுத்தி நல்லா விளையாடுற மாதிரி வச்சு சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்கோம். தெரியுமா? போல சார், லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா சரி சார், நமக்குள்ள பேசி முடிச்சுக்கோ. நல்லா சார், அம்மா குடி சாட்டை குடி. என்னப்பா என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க கம்பெனில லஞ்சம் ஊழல் ஒரு துளி கூட கிடையாது. தெரியுமா? துளி கூட கிடையாது. பேசுறவங்க 1008 பேர், நான் ஒரு துளி கூட கிடையாது. இங்க வா, இதுல வேலை செய்யற நானும் அப்படிதான் இருப்பேன். என்ன சார் விவரம் தெரியாத ஆளா இருக்காரு? என்ன பேசினா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. எனக்கு என்கிட்ட வேற ஐடியா இருக்கு, அதபடி ரிப்போர்ட் எப்படி கேன்சல் பண்ண வைக்கணும். நீ அரசியல்வாதி இல்ல, நீ என்ன வேணாலும் ஐடியா பண்ணுவா. போ பாப்போப்பா, போப்பா பாப்போம். கேன்சல் பண்ண முடியாது, போப்பா. வந்துட்டா வாடா, ஒரு வழியா ஆடி முடிஞ்சதுடா. டேய் அடா, கேண்டீன் போவோம், ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்களா? சீக்கிரம் காலி ஆகிடும். டேய் என்னடா, பால்மேல் ஆன் பண்ணி பார்த்து வரேன், கப்ளிங் மாத்திரம் மெக்கானிக் போன பெர்மிட் கொடுக்குறா. அதான் ஃபியூஸ் எடுத்துட்டாங்கல்ல, போகலாம், காலி ஆகிடும். டேய் என்னதான் ஃபியூஸ் ரிமூவ் பண்ணி பாக்ஸில் வச்சு கூட்டு போட்டிருந்தாலும் எக்யூப்மெண்ட் ஓடுதான்னு செக் பண்ணணும். நம்ம பெர்மிட்ல எக்யூப்மெண்ட் நம்பரை தவறாக எழுதியிருக்கலாம், இல்லை எலக்ட்ரிஷியன் தவறாக புரிஞ்சுட்டு வேற ஒரு எக்யூப்மெண்ட்டோட பீஸை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கலாம்டா. அதனால தான் நம்ம எப்போ எக்யூப்மெண்ட்டை மெயின்டெனன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் எக்யூப்மெண்ட் ஓடுதான்னு உறுதிப்படுத்தணும்டா. அதுதான் லோட்டோ.
பெஸ்ட். சொல்ல கேளு. அப்போ பார்த்தா சேஃப்டி அடிச்சு வராது. ஏப்பா சதீஷ் சார். அவன் என்னப்பா அவன் துணி கட்டிட்டு ஓடுறான். எஸ் சார். ஏப்பா குளோரின் துணி கட்டி போலாமா? எத்தனை தடவை ட்ரைனிங்ல சொல்லியிருக்காங்க. ஏப்பா ஓகே சார். நான் பார்க்க சார். போட்டு போப்பா, எல்பா போட்டு போப்பா. மாட்டு சீக்கிரம் மாட்டு. மாட்டுப்பா, ஏப்பா இப்படி இருக்கீங்க? துணி கட்டிட்டு போறான். ஹலோ என்னங்க குளோரின் லீக்கா? நாசிலே உடைச்சிச்சா? எப்படிங்க உடைச்சிச்சு? கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சரிங்க, ஓகே ஓகேப்பா, நான் சைட் டைரக்டர் சொல்லிடுறேன். எமர்ஜென்சி. ஓகே ஓகேப்பா. சார் நல்லா சார். சார் குளோரின் நாசில் லீக் ஆயிடுச்சு சார். ஹெவியாக இருக்கு சார். சார் ஆன்சைட் எமர்ஜென்சி இல்லை சார், ரிப்பேர் பண்ணி ஆகணும் சார். சார் கொடுத்துருமா சார்? ஓகே ஓகே சார். முக்கிய அறிவிப்பு. குளோரின் சிலிண்டர் லீக் ஆவதால் அனைவரும் அவசர கால கூடுதல் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3 இருக்கு பாருங்க. அவசர கால கூடுதல் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காற்றின் திசை அறிந்து செல்லவும். காற்றின் திசை அறிந்து செல்லவும். இருப்போ டாஸ்க் ஃபோர்ஸ் இமிடியேட்டா ஸ்பாட்ல போங்க. அது பாருங்க குளோரின் லீக் ஆவதாங்க. அஜித் மாட்டிருக்காங்க, துணை கட்டிட்டு போயிருக்காரு. ஓகே பாக்குறோம் சார். எவாகுவேஷன் போங்க சார். டீம் இருக்கீங்க பாருங்க. ஓகே சார். எவாகுவேஷன் பண்ணுங்க. வீட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடியா இருக்கு சார். ரெடியா இருக்கு. ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வைங்க. அவருக்கு எதுவும் ஒண்ணுனா ஆம்புலன்ஸ் ரெடி ஆகணும் சார். ஆம்புலன்ஸ் அனுப்புறோம் சார். ஃபயர் கார்ட்ஸ் ரெடியா இருக்குப்பா. தேவைன்னா பண்ணிக்கலாம். ஓகே சார். செக்யூரிட்டி கார்ட்ஸ், செக்யூரிட்டி, மெயின் கேட் செக்யூரிட்டி யாரையும் விடாதீங்க. ஹெட் கவுண்டிங் பண்ண போறவங்க உள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது. ஆமா யாரும் உள்ள விடுங்க சார். ஹெட் கவுண்டிங் ரெடியா இருக்கு சார். 3 அசெம்பிளி ஏரியா இருக்கு பாருங்க. என்னங்க டேலியாவ பாருங்க சார். கம்யூனிகேஷன் என்ன சார் பண்றீங்க சார்? நீங்க அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். அஜித்தை காப்பாத்திங்க சார். ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க சார் ஆம்புலன்ஸ்ல. ஓகே அனுப்புங்க. ஆம்புலன்ஸ்ல அனுப்புங்க. சார் ஹெட் கவுண்டிங் பாருங்க. டேலியாவ பாருங்க. வீட்டா சார். சார் டேலாகுங்க சார். டோட்டல் 206 சார். 206 டைம் ஆயிடுச்சோட டேலி ஆகுதுல்ல சார். டேலாகுங்க சார். ஓகே நான் சொல்லிடுறேன். சார் என்ன சார்? எங்கடா இருக்கீங்க? சார் என்ன சார்? கீழே சார் குளோரின் லீக் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். ஆமா சார். நார்மல் சைரன் கொடுத்துறேன் சார். எஸ் சார். தேங்க்யூ. வாப்பா ஹலோ வாப்பா சார். குட்டுப்பா. நல்லா வந்த பையன்பா. நல்லா வந்தான். இந்த பாப்பா ஹெல்த் சென்டர் போயிருக்கான். ஏன்பா இந்த மாதிரி எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சேஃப்டி டிபார்ட்மெண்ட். அப்படி இருந்து இந்த மாதிரி போய் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாமாப்பா? பாரு ஹெல்ப்பா. நல்லா தெரிஞ்சுங்கப்பா. நம்ம கம்பெனியில சேஃப்டிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க. எவ்வளவு பிபி வாங்குறாங்க. ஹெல்மெட், காகல்ஸ், கம்ப்யூட்டர் இதுல இருந்து எல்பா வாங்குறாங்க, ஸ்காபா வாங்குறாங்க. குளோரினுக்கு போடணும்பா. சும்மா துணி கட்டிக்கிட்டு அப்படியே போய் மாட்டிக்கிட்டு இந்த பாரு அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாத்தியா? குட். இந்த மாதிரி தான் இருக்கணும். நீயும் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். கண்டிப்பா. குட், வெரி குட்.
ஐயோ 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 ஒரு வேலை சொன்னா விட்டுட்டே செய்யலையா? கேஸ் லைனை உடைக்க சொன்னது என்னாச்சு? என்ன விட்டுருங்க அங்க போய் நான் கேஸ் லைனை உடைச்சு விட்டேன். எனக்கு மூச்சு முட்டிச்சு. அந்த கம்பெனில என்னென்னமோ சத்தம் கேட்குது. அந்த கம்பெனி ஆளுங்க எல்லாரும் முகத்துல என்னமோ போட்டுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டாங்க. இந்நேரம் நான் செஞ்சிருப்பேன். அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க. இனிமே என்னால முடியாது. நீங்களும் வேணாம், இந்த வேலையே எனக்கு வேணாம். ஆளை விடுங்களா சாமி. சித்தமுத்தா, என்ன ஓடுகிறான்? உயிர்களை வாங்கி விட்டாயா? என் உயிரை தான் நீங்க எடுக்கிறீங்க. என்ன உன் பேச்சே சரியில்லையே. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கம்பெனி இல்ல பிரபு. பாதுகாப்பு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. இந்த கம்பெனில மட்டும் இல்ல, இந்த சிப்பாட் வளாகத்திலேயே ஒரு உயிரை கூட எடுக்க முடியாது. ஏன்னா கடலூர் மாவட்ட பாதுகாப்பு தொழிலகத்துறை அந்த அளவுக்கு சூப்பரா வேலை செய்றாங்க. ஏன்னா வேற மாவட்டத்துக்கு என்னது இந்த யமதர்மனுக்கே சோதனையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? இதுக்கு ஒண்ணு வேற இல்ல. வாங்க போலாம். சோதனை மேல் சோதனை சார், குட் மார்னிங் சார். நம்ம அஜித் எப்படி பாருங்க சார், ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் நைட் பண்ணுறாங்க. நீ ஜாயின் பண்றேன். ஆமாம் சார். வாப்பா அவனே வந்துட்டான் பாருப்பா. அப்பா எப்படி பாருங்க சேஃப்டி அவசியப்படுறதுனால என்ன காய்க்க வரலையா? 2 நாளா என்ன அவதிப்பட்டிருப்பார். யோசிச்சு பாரு. சேஃப்டி அவசியப்படுத்தாதப்பா. இன்னைக்கும் கம்பெனியில சேஃப்டி ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்றாங்க, ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்பயாவது திருந்துப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. வாங்கம்மா. தம்பி, அலட்சியப்படுத்தாத, புரியுதா? நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, சரியா? ஆமா. இந்தப்பா, இந்த ஃபைல் சார். என்னம்மா? வேலையை ரிசைன் பண்றேன். ரிசைன் பண்றியா? ஏம்மா, இப்பதாம்மா என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஏன் ரிசைன் பண்ற? சார் அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க சார். ஃபேமிலியோட எல்லாம் வந்துருங்க சார், கண்டிப்பா. மாப்பிள்ள அஜித்துக்கு போடுங்க. இந்த அஜித் தான் சார். என்னம்மா? அவங்க மாமா எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டாங்க. எங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாமா வேலையா? தெரியுமா, அவன் மேல இப்பதான் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தேன் சார். இந்த மாதிரி அவன் வாழ்க்கை பூரா தண்டனை எங்கப்பா டெலிவிஷன் இங்கதான் ரூட்டோட வச்சுக்கணும். இங்க எதுவும் கூடாது. ஆமா எதுக்கு தான் நீ உடனே வந்திருக்க? ஓகேப்பா, நன்றி. தேங்க்யூ சார். ரெடி சார். ஒன் மோர் ரெடி சார். என்ன டைனமிக் பாரு. நான் டிராமா லைஃப்லயே பார்த்துருக்கேன். ஆரம்பமே பயங்கர அசத்தலா இருந்துச்சு. வேற குடிக்கிறேன்
யாருமே குடிகாரங்களுக்கு எங்க சங்கர அம்மா ஆட்டிடியூட் என்ன எப்படி வச்சிருக்கேன் அவன் இந்த மாதிரி கிடையவே அது ஒரு முறை கூட சூப்பர் அரசியல்வாதியாகவும் இந்த நடிகர் ரஜினிகாந்த் படத்தை பண்ணிருந்தான் சாமி உண்மையிலே ரியலி இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் ட்ராமா. இது உண்மையிலே நீ கேட்கும்போது நான் நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. யம தர்மராஜா வந்து டிபிக்கல் யம தர்மராஜா. நீங்க சொன்ன நீ சினிமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சித்திரகுப்தா டெலிவரி அந்த டைலாக் டெலிவரிலாம் சான்ஸே இல்லை. உண்மையில 1 மணி நேரம் என்னோட ஹார்ட் பீட்டிங் இல்லை. கம்ப்ளீட்டா ஒட்டிட்டேன் ட்ராமால. இன்னொரு கண்டிப்பா இந்த வேஷம் போட்டு வேஷம் போட்டு எனக்கு போயிடாத கண்டுபிடிக்க முடியாது. வேற மாதிரி பண்ணி டெக்கல் போட்டீங்கன்னா கண்டே முடியாது. எப்படின்னா சங்கர் கூட போயிடாது. முதல்ல என்ன டிராமா இதுவரை டிராமா இல்லைன்னு தெரியாது. ரகாஸ் வந்து கேட்டாரு டிராமா பண்ணலாமா சார் கேட்டாரு. என்ன ஒண்ணு பண்ண உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னேன். டிராமா தான் அப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு சொன்னேன். ஒரு முறை 2 முறை டைம் வந்து கேட்கும் போது டிராமா தான் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா இவரு 10 பேர் 5 பேர் கூட எனக்கு தெரியாது. முதல்ல வந்து ப்ரொடக்ஷன் போயிடுது. நீங்க டிராமாவே ஆகியா பர்மிஷன் கொடுத்தீங்க அவங்க ஒரு சேஃப்டி ஆகுது. ஒர்க்கு பார்த்து கண்டிப்பா சொன்னேன் ஒர்க்கு. நீ 6 மாசம் டிராமா போடுங்க டெலிவரி ஒரு பிசர் இல்லை. ஒரு டிராமானா நான் ஒரே நாள் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். முதல்ல எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் தான் ரிகர்சல். நேற்று ஒரு நாள் தான் பண்ணிக்கல. ஒரே நாள் தான். ஒரு பிசர் இல்லை. ஒரு டைம் டெலிவரி ஸ்டக்கப்பே ஆகல. இந்த மாதிரி ட்ராமா நான் லைஃப்ல பார்த்ததில்லை. கண்டிப்பா சொல்றேன். நான் ஒன்றும் பண்ண போடுறேன். நீ வெளியே ட்ராமா போட்டு ஃபண்டாஸ்டிக் ட்ராமா. ஃபண்டாஸ்டிக். தனியாக வந்து பேசு. ஒரு காமெடி எல்லாம் விடாம கை தட்டியே தீரணும் சார். நம்ம அப்படி ஒரு சிறப்பு. இதை வந்து சேஃப்டி மட்டும் சொல்லல. ஐசிசி கமிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த டிராமாவை ஒரு நெகட்டிவான இதாக கூட முடிவா கூட முடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து இறந்து போற மாதிரியோ இல்ல அதை வந்து வேறு விதமா கொண்டு போயிருக்கலாம். அதுதான் நேர்மறை ஆற்றலோட பவர். அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறோம். இது ஏதோ ஒரு விதத்துல உங்களை பாதிக்கும் இல்லையா? சேஃப்டி ஐசிசி கமிட்டி ஐயோ சான்ஸ் ஒரு மார்க் ட்ரில்லே நடத்தி வச்சிட்டாரு. ஆட்டோக்காரா இருந்தாலும் சரி கண்ணம்மாவா இருந்தாலும் சரி அவங்களோட மாடலேஷன் எல்லாம் சான்ஸே இல்லை. நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம வேலையை வந்து ரொம்ப விரும்பி நேசித்து செய்யணும். ஆனா இதோட பின் விளைவுகள் வந்து தமனாவுக்கு தான் இருக்கும். தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டு ஓட்டாதீங்க. அவங்களுக்கு ஒரு கில்டி கான்சியஸ் வராத அளவுக்கு பாத்துக்கங்க. ரொம்ப சூப்பரா நடிச்சாங்க. அங்கிள் கேரக்டர் அரசியல்வாதி ஐயோடா ரைட். எல்லா விஷயமும் அதையும் சேர்த்து லஞ்சம் ஊழல் அதை பத்தியும் விழிப்புணர்வு. சார் நீங்க யாரு சார் ஆக்சுவலி தோணுதா இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காங்க. ஆமா நம்ம வந்து பனிஷ்மெண்ட் ஒரு குற்றம் பண்ணாங்கன்னா அதுக்கு
எடுக்கவே எடுக்காது. மோட்டிவேஷன் நம்ம எவ்வளவு ஊக்கப்படுத்துறோமோ அதுதான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீ தப்பு பண்ணிட்டா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. எல்லாருமே என்னாச்சுன்னா உயிரை பத்தி நினைக்கிறதே கிடையாது. உயிர் தானே போனா போயிட்டு போகுது. நீங்க பாருங்களேன், எத்தனையோ பேர் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரையும் இப்போ சங்கர்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள சங்கர் சாருக்கு நல்ல 2 கண்கள் இருக்கணும், மூக்கு இருக்கணும், வாய் இருக்கணும், அழகு இருக்கணும், கை இருக்கணும், ஊனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நம்ம எல்லாமே கடவுளால் என்ன பண்றது சூஸ் பண்ணப்பட்ட குழந்தைங்க இல்லையா? ஸோ நமக்கு எப்படி உடல் உறுப்புகள் கடவுள் கொடுத்துருக்காங்க அதே உடல் உறுப்புகளோட நமக்கு வாழ்நாள் முழுவதும் நம்ம இந்தியர்களோட தமிழர்களோட வாழ்நாள் வந்து முன்னாடி எல்லாம் எவ்வளவு இருந்துச்சு? 70 வயது வரைக்கும் இருந்தவங்க இப்போ 60, 40 அப்படி குறைஞ்சிட்டே போகுது. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க இறந்து போகுதுன்றாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது மயங்கி விழுந்தாங்க, இறந்தாங்கன்றாங்க. அதனால நம்ம மனசு நல்லா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், நம்மளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு நேற்று சார் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம், மேடம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, டிராமா வச்சிருக்கோம். நானும் ஒரே ஆர்வத்தோட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் ஷெட்யூலுக்கு மத்தியில் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக ப்ரோக்ராம் நானும் பார்த்துருக்கேன். பெரிய ஃபேக்டரிலாம் பார்த்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ப்ரோக்ராம் விட ரொம்ப மோசமா இருக்கும். ஐயோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே, நமக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மாடர்ன் இப்போ எப்போ நெட்வொர்க்கிங் ஃபோன் இதெல்லாம் வந்துச்சோ எந்த ஒரு ரிப்போர்ட்டா இருந்தாலும் கவர்மெண்டா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு ப்ரெஷரோட தான் வேலை பார்த்துருக்கோம் இல்லையா? உடனே தாங்க, இந்த ரிப்போர்ட்டா உடனே தாங்க. காலையில வரோம், நைட்டு எனக்குலாம் கடலூரை பொறுத்தீங்கன்னா இங்க 9:30 10 o'clock வந்தாலும் நைட்டு 9 o'clock வரைக்குமே வேலை இருக்குது. இன்னும் சொல்லணும்னா நைட்லாம் உட்காந்து எழுதிட்டே இருக்க நைட் 2 மணிக்கு தான் தூங்குறேன். அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நேரத்துல இதை நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சிசிடிவி இப்போ மாடர்ன் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்க உங்களோட இன்னொரு விதமான சுதந்திரம் எங்க படிக்கப்படுதுன்னா ஏஐ டெக்னாலஜி. அதுல உங்களோட கண்ணை எல்லா ஐபால்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க உங்க பணியிடத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் பிபி போடாம இருக்கீங்க, எவ்வளவு நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்க, அதெல்லாம் கண்காணிக்கிறாங்க. சரிங்களா? முன்னாடி வந்து ஒரு சூப்பர்வைசர் வச்சு பண்ணி இருந்ததா, இப்போ ஏஐ டெக்னாலஜி அது எல்லாமே சொல்லிடுது. நீ இந்த கோட்டை தாண்டி உள்ள போயிட்டாரு அப்படின்றத அவ்வளவு கொடுக்குது. இது ஒரு விதத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளே நாமே தண்டிச்சுக்கிறோம். நம்ம எப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை கரெக்டா பயன்படுத்தாம போறோமோ வேற வழியே இல்லை. விபத்துகளை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி கட்டாயத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. அப்போ உங்களை முழுமையா கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதனால தயவு செய்து அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்க மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இவங்களுக்கு மறுபடியும் நல்ல கிளாப்ஸ் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புல நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஒரு பாபநாசம் படலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸுக்கும் ஒரு சாதாரண